Hey hi friends, welcome to Grace Entertainment. Actually இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ராவல் வீடியோ. நாங்கள் பைக்கில் போகல, நாங்கள் காரில் போகிறோம். தனியாக போகல, எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம். மொத்தம் 3 ஃபேமிலி. எங்கே போகிறோன்னா ஒகேனக்கல் போகிறோம். நம்ம தருமபுரியில் இருக்குது. அந்த ஒகேனக்கல் பாஸ் நான் ஏற்கனவே இந்த பைக்கில் நான் தனியாக போனேன். அந்த வீடியோ நான் போட்டுருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே நான் சொல்லியிருப்பேன் அந்த இடத்துக்கு நான் திருப்பி என் ஃபேமிலியோட வரேன்னு. ஸோ இந்த வாட்டி இப்போ எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லாமல் ஒரு 3 ஃபேமிலியாக நாங்கள் சேர்ந்து கோயிங் டு அப்படி தான் இவனை வரான் என் கூட. ஒரு ஃபேமிலி தலைவன். ஹலோ, இன்னொரு ஃப்ரெண்டு ஃபோனில் இருக்காரு. இறங்கிடுறா, வந்துடுறா. எனக்கு இதெல்லாம் வந்துச்சு, எடுத்து அடுக்க வேண்டியதான். அடுக்கி வச்சுட்டு இப்போ மணி ஒரு 5:30 மணி ஆகுது. நாங்கள் இங்கேருந்து ஒகேனக்கல் போகிறதுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பிரேக்கு அப்புறம் டின்னர் சாப்பிட்ணும். ஸோ அங்கே வந்து ஒரு 10:30க்கு நாங்கள் போய் ரீச் ஆகிடுவோம். அங்கே போய் போகிற வழியும் நான் உங்களுக்கு காட்டுறேன், எங்கே சாப்பிட போகிறோம் அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் அங்கே போய் நான் ரீச் ஆனோன்னே நாங்கள் ஒரு காட்டேஜ் ஒன்று புக் பண்ணியிருக்கோம், அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ, என்னாச்சு? 2வது ஃபேமிலியும் வந்தாச்சு. இவர் தான் குடும்பத் தலைவன். வாடா வாடா வாடா, சீக்கிரம் ஏறா. கிளம்பலாம். அஃபிஷியலாக ஒகேனக்கல் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் 5:30 மணியே கிளம்பலாம் நினச்சோம். பட் ஆனால் இப்போ இருட்டுற மாதிரி ஆகிடுச்சு. கொஞ்சம் பிளானில் வந்து டைம் டிலே ஆக போகுது. அதனால் பரவாயில்ல. வி கோயிங் டு என்ஜாய் ரைட் ஸ்டார்ட் டு ஒகேனக்கல். லெட்ஸ் என்ஜாய். இது எங்கள் ஃபஸ்ட்டு பிரேக்கில் ஆக்சுவலாக நாங்கள் வந்து டீசல் போட்டுட்ருக்கோம். நாங்கள் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் ஒகேனக்கல் போகிறதுக்கு. அவங்க தான் 2 ஃப்ரெண்ட்ஸு, ராஜ்குமார் அண்ட் நவீன். உள்ள அவங்க ஃபேமிலிலாம் இருக்குது. டீ டைம். உள்ளே எல்லாம் டீ குடிச்சிட்ருக்காங்க. ராஜ்குமார், டீ, ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபி. தேங்க்யூ. சூப்பர்மா. 2 பேரும் பிஸியாக ஃபோன் பேசுங்க. எனக்கும் டீ குடிச்சிச்சு. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக டின்னர் வந்து வேலூரில் சாப்பிட்லான்னு இருக்கோம். இங்கே வாஷ்ரூம்லாம் போயிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வேலூரில் அடுத்த பிரேக்கு ஹோட்டலில் வெயிட் பண்ணோம். ஓகே, டூர் போகிறாலே ஒரு செம்ம ஜாலிங்க. ஃபேமிலியோட போகிறது செம்ம சந்தோஷமாக இருக்கும். பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வேலூர் போய் அங்கே டின்னர் சாப்பிட்லான்னு இருக்கோம். இப்போ ஏற்கனவே செம்ம லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணிக்கு ஒகேனக்கல் ரீச் எல்லாம் பிளான் பண்ணோம். பட் இங்கேயே மணி 7 ஆக போகுது. ஸோ ரொம்ப லேட்டாக போகுது. பரவாயில்ல, இப்போ வந்து அங்கே போய் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, தூங்க தான் போகிறோம். நாளைக்கு தான் ஒகேனக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வேலூரில் போய் சூப்பராக ஒரு டின்னர் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். நான் உங்களை வேலூரில் வந்து மீட் பண்ணுறேன். ஒரே ரோடெலாம் காட்ட ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஃபேமிலி செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. நான் வேலூரில் டின்னரில் மீட் பண்ணுறேன். எந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா வேலூர் கிச்சன். பார்த்து கிரேஸ் அங்கே நிற்கிறாங்க. 3 பேரும் சென்டரில் உட்காந்து திட்டுவாங்க. பண்ண முடியாது. உன் போட்டோ கொடுறா. உன் போட்டோ கொடுறா. எங்க இருக்கு? சரி, அங்கேயே பார்த்துக்கலாம். இங்கே சும்மா நவீன் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இதுதான் அந்த கறி தோசை. நான் ஆர்டர் பண்ண கறி தோசை வந்துருச்சு. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி சொல்கிறேன். நாளைக்கு தனியாக இருப்படா காசு, நீ மட்டும் தனியாக இருப்பா. என்ன ஒரு வந்தாலும் அந்த இட்லியை விட மாட்டான்டா. மட்டன் குழம்பு மச்சான். இட்லி மட்டன் குழம்பு எங்கே வந்தாலும் இட்லி விட மாட்டான்டா. இட்லி சாப்பிட்டா வயசு இங்கே எடுத்துட்டான். அதை பாருங்க, மீன் குழம்பு ஊற்றி ஒருத்த இட்லி எடுத்துருங்க. காலி பண்ணிட்டியா? எல்லாரும் பேர்ல ஒரு இட்லி இது மச்சா. இட்லி ஃபேமிலி அழகாக டீசெண்டாக இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ஆரம்பித்து
அதுக்கப்புறம் இட்லி ஓடினே இது மச்சி. இட்லி நிற்கவே மாட்டேங்குது. இட்லிக்கு ஒரு முடிவே இல்லை. பாரு மீன் குழம்பு இல்லை, ஒரு மீன் குழம்பு, மட்டன் குழம்புல இட்லி, எல்லாத்தையும் இட்லி. நான் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்குங்க. மிக்ஸி ஃப்ரை செம்மையாக இருக்குது. இங்கே வேலூர் கிச்சனில் டின்னர் முடிச்சிட்டோம். அவ்வளோ ஈஸி சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக இது வந்து இது ஹைவேஸ்லேயே இருக்குது. நம்ம ரொம்ப உள்ளே போக தேவையில்ல. இங்கேருந்து நாங்கள் அந்த பெங்களூர் பைபாஸ் இருக்குது இல்லையா, அந்த மெயின் ரோட்லேயே இருக்குது. 6 பேர் சாப்பிட்டோம். 2600 வந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். எல்லா வெரைட்டியும் ஆல்மோஸ்ட் இட்லி, ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா, நல்லி, பாயா, அப்பம் எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கூகுள் மேப்பில் போட்டால் வருது. வெரி நைஸ் பிளேஸ். ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. மணி 12 போகுது. ரொம்ப என்ன சொல்கிறது, நான் ரெக்கார்ட் பண்ணவே மறந்துட்டேன். வர வழியில் அப்படியே செம்ம இருட்டு, காடு, செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. ஆல்மோஸ்ட் ரூம் ரீச் ஆகிட்டோம். ரூமில் போய் நான் மீட் பண்ணுறேன். நீ 12ஆவதுங்க. காட்டேஜ் ரீச் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. அப்படியே உள்ள நான் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ரூம் டிவிலாம் இருக்குது. இது ஒரு ரூமு. அப்புறம் இது ஒரு ரூமு. எல்லா ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம். இந்த ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம். சுபா வரலாமா? இது எங்கள் ரூம். ரோஷன் படுத்துட்டான். பாத்ரூம் பெருசாக இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 5000. 3 பெட்ரூம், ஒரு ஹாலு எல்லாம் இருக்குது. 1 மணிக்கு இங்கே ரீச் ஆகிட்டு இன்னும் யாரும் தூங்காமல் ஜாலியாக. மச்சான் பால் காமி. சுட சுட பால் காமிடா. அதில் உள்ள நான் பார்க்குறேன். நான் உள்ளடா போட்டிருக்கேன். கற்பாமூச்சி, பாதாம், பிஸ்தா எல்லாம் போருக்கு ரெடி ஆகிறானுங்க. 2 பசங்க. 2 பசங்க. ஒரு 3வது வேற மாதிரி, வேற லெவல். யானைப்படை. வயிற்று கொஞ்சம் போகணும் கரெக்டாக. தூங்கினா ரோஷனை? இல்லை ஏமானுங்கிறான். ஆடா படுத்துருக்கான்னு சொன்னீங்க.